Hi friends, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி நம்ம பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் 7 தாங்க பார்க்க போகிறோம். பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் 7ல் இது போல் டபுள் செயின் ஹேங்கிங் கொடுத்து எப்படி மேக் பண்ணலாம், அதுபோல் சிங்கிள் செயின் நம்ம கொடுத்து எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த டைப் பிரேஸ்லெட் நீங்கள் டுட்டோரியல் போடுங்க, இந்த டைப் பிரேஸ்லெட் நீங்கள் கிளாஸ் போடுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட நிறைய சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தாங்க இது. சரிங்களா? நம்ம சேனல் பார்த்துட்டு பிரேஸ்லெட் மேக் பண்ணி நமக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே சென்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட நம்ம சேனல் பார்த்து நீங்கள் பிரேஸ்லெட் மேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா. அதுபோல் இன்றைக்கும் நமக்கு வந்து 3 சிஸ்டர்ஸ் வந்து நமக்கு ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு குட்டீஸுமே நமக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க அதை நம்ம 1 by 1 பார்க்கலாம். இது வந்து அந்த சிஸ்டர் அவங்களோட பேபிக்காக மேக் பண்ண பிரேஸ்லெட். அவங்க ரொம்ப ஹாப்பியாக எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இதுவுமே வந்து ஒரு சிஸ்டர் வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக பாருங்கள் சிஸ்டர் நான் எப்படி மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவங்க இந்த பிக்சர் எல்லாமே எனக்கு தாட்டி விட்டுருந்தாங்க. இதுவும் வந்து ஒரு குட்டீஸ் மேக் பண்ண பிரேஸ்லெட், ரொம்ப க்யூட்டாக மேக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப அழகாக மேக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இது போல் நீங்களும் பிரேஸ்லெட் மேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக தான் நம்ம சேனலில் நான் போடுவேன். சரிங்களா? இப்போ நம்ம இந்த டைப் பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவை அப்படின்றத நம்ம 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 8 mm மார்பிள் பீட் வந்து எடுத்திருக்கேன், அப்புறம் ஜம்ப் ரிங், அப்புறம் வந்து ஹெட் பின் எடுத்திருக்கேன், இது போல் கோல்டன் கலர் செயின் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நமக்கு சாம்ஸ் வந்து தேவைப்படும். நான் வந்து அந்த பீட்க்கு கலருக்கு ஏற்றது போலவே ஒரு ப்ளூ கலர் சாம்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் பீட் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றது போல் உங்களுக்கு என்ன சாம்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது நமக்கு பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியமானது எலாஸ்டிக் தான். சரிங்களா? நான் வந்து 0.8 எலாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம ஸ்டூடெண்ட்டுக்குமே நான் வந்து 0.8 தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, நீங்களும் இதுவே ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ பிரேஸ்லெட் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் வந்து எலாஸ்டிக் எடுத்துக்கிட்டேன். எலாஸ்டிக் பாருங்கள், நான் கட் பண்ணவே இல்லை. நான் ஒவ்வொரு டைம் சொல்கிறதுமே அதுதான். எலாஸ்டிக் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு பிரேஸ்லெட் மேக் பண்ணாதீங்க. எலாஸ்டிக் வந்து அப்படியே இருக்கட்டும். பீட்ஸ் எல்லாம் கோர்த்துட்டு நம்ம எண்ட் நாட் போட்டுட்டு தான் நம்ம எலாஸ்டிக் கட் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து நான் பீட்ஸ் வந்து எடுத்து கோர்த்துக்க போகிறேன். நான் வந்து ப்ளூ கலர் பீட் தாங்க எடுத்திருக்கேன். 8 mm பீட் எடுத்திருக்கேன். அது மார்பிள் பீட் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த டைப் பீட் தான் நான் எடுத்துப்பேன். 1 by 1 எலாஸ்டிக்கில் கோர்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய கையளவுக்கு எவ்வளோ பீட்ஸ் தேவையோ அவ்வளோ பீட்ஸ் வந்து நீங்கள் கோர்த்துக்கிட்டு எடுத்துக்கோங்க. நம்ம எண்டில் நாட் போட்டு நம்ம அதுக்கப்புறம் செயின் சாம்ஸ் எல்லாமே எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம பீட்ஸ் எல்லாமே வந்து கோர்த்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம எண்டில் நாட் போட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பிரேஸ்லெட்க்கு நாட் எப்படி போடணும் அப்படின்ற ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் அந்த வீடியோ என் ஸ்க்ரீனில் தர்றேங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாங்க. நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா டைட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எலாஸ்டிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. எலாஸ்டிக்கை கட் பண்ணும்போது ரொம்ப நெருக்கமாக கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் எலாஸ்டிக் வந்து இருக்கிற மாதிரி கட் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், இந்தளவுக்கு நாச்சும் எலாஸ்டிக் வந்து இருக்கணும். சரிங்களா? ரொம்ப நெருக்கமாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட் வந்து லூஸ் ஆகி கலண்டுரும், அதனால தான். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு சிம்பிளான பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணிட்டோம். இதில் இப்போ நம்ம செயின்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும். அதுக்கு நமக்கு செயினுடைய அளவு வந்து எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம செயினுடைய அளவு வந்து இப்போ எடுக்கிறதுக்காக இன்ச் டேப் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இல்லை சிஸ் எனக்கு இன்ச் டேப்லாம் வேணாம், நான் வந்து ஸ்கேல்லையே அளவு எடுத்துக்கிறேன் அப்படின்றவங்க நீங்கள் ஸ்கேல்லையே கூட அளவு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஃபஸ்ட் இப்போ இன்ச் டேப் வந்து எடுத்துக்கிட்டேன். செயின் வந்து நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கலாம், அது எல்லாமே நம்மளுடைய விருப்பம்தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் வந்து 2 இன்ச்சுக்கு வந்து செயின் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், கரெக்டாக வந்து நான் 2 இன்ச்சுக்கு வந்து அளவு வச்சுக்கிட்டேன். 2 இன்ச்சுக்கு அளவு வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் இது போல் 3 இன்ச் வேணாலும் வச்சுக்கலாம், அட்லீஸ்ட் 2.5 இன்ச் வேணாலும் வச்சுக்கலாம், அது எல்லாமே உங்களுடைய விருப்பம்தான்.
இப்போ நம்ம செயினை கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம இன்னொரு செயினுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது வந்து டபுள் செயின் யூஸ் பண்ணி நம்ம ஹேங்கிங் கொடுக்கறதுனால நான் வந்து டபுள் செயின் கட் பண்ணிக்கிறேன். நான் செகண்ட் செயின் பாருங்கள் 1.5 இன்ச்சுக்கு தான் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இதே வந்து நீங்கள் 2 இன்ச்சுக்கு வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அதாவது 2 செயினுமே ஒரே அளவில் இருக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு செயின் வந்து கொஞ்சம் பெருசாகவும் ஒரு செயின் சின்னதாகவும் இருக்கட்டும், அது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுனனால நான் வந்து செகண்ட் செயின் வந்து 1.5 இன்ச்சுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்ம 2 செயினுமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஒரு செயின் வந்து பெருசாகவும் ஒரு செயின் வந்து சின்னதாகவும் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள். அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து இது போல் ஒரு ஹெட் பின் வந்து தேவைப்படும். சரிங்களா? இது போல் ஒரு ஹெட் பின் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஹெட் பின்னில் நம்ம இப்போ ஒரு 8mm பீட் வந்து போட்டுக்கலாம். நம்ம ப்ரேஸ்லெட் வந்து எந்த கலரில் மேக் பண்ணமோ அதே கலர் பீட் தான் வந்து நான் ஒன்று எடுத்து இந்த ஹெட் பின்குள்ளே போட்டுக்கிட்டேன் பாருங்கள். போட்டுட்டு இது போல் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கம்பியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவே பாருங்கள் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் வச்சுக்கலாங்களா. ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நமக்கு இது போல் வளைச்சிட்டு ஒரு ஐப்பின் மாதிரி கொண்டு வரணும். அதுக்காக தான் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இது போல் ஸ்ட்ரெயிட்டாக வளைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வளைவாக வளைக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஐ ஷேப், அதாவது ஐப்பின்னில் வந்து ஒரு ஐ ஷேப் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அதனால தான். நல்லா ஐப்பின் வந்து ஓப்பன் ஆகாமல் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இது போல் தான் நமக்கு கிடைக்கும். பாருங்கள் ஒரு ஐப்பின் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே நமக்கு வந்து ஜம்ப்ரிங் வந்து போட்டு நம்ம செயினில் வந்து அட்டாச் பண்ணணும். அதுக்காக தான். சரிங்களா? நீங்களும் இது போலவே வந்து மேக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நமக்கு இது போல் ஒரு பட்டர்ஃப்ளை சாம்ஸ் வந்து தேவைப்படும். பட்டர்ஃப்ளை சாம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு டைப் சாம்ஸ் தான் பிடிக்கும், அது வந்து இந்த பீட் கலருக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வேறு டைப் சாம்ஸ் கூட எடுத்துக்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம். அடுத்தது வந்து நமக்கு வந்து ஜம்ப்ரிங் வந்து தேவைப்படும். சரிங்களா? நமக்கு வந்து 3 ஜம்ப்ரிங் தான் தேவைப்படும். அது போல் நான் 3 ஜம்ப்ரிங் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதாவது 2 இன்ச்சுக்கு கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த செயின் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஜம்ப்ரிங் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த செயின் வந்து நம்ம அந்த ஜம்ப்ரிங்குள்ளே போட்டுக்கலாம். சரிங்களா? போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி இது போல் பீடில் வந்து மேக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதையுமே வந்து நம்ம அந்த ஜம்ப்ரிங்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ ஜம்ப்ரிங்கை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளாட் நோசர் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளாட் நோசர் யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் நான் எவ்வளோ டைட்டாக தான் ஜம்ப்ரிங் வந்து க்ளோஸ் பண்ணாலுமே எனக்கு ஜம்ப்ரிங் வந்து ஓப்பன் ஆகிடுது, நான் எப்படி சிஸ்டர் ஜம்ப்ரிங் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. இப்போ பாருங்கள் ஜம்ப்ரிங் பாருங்கள், ஒரு முனையை விட இன்னொரு முனை இது போல் உள்பக்கமாக வரணும். பாருங்கள் ரெண்டுமே ஒரே இதில் அப்படியே நின்றக்கூடாது. ஒரு முனையை விட இன்னொரு முனை கொஞ்சம் உள்பக்கமாக வந்தால் தான் அந்த ஜம்ப்ரிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் டைட்டாகவும் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு செயின் வந்து மேக் பண்ணியாச்சு. அடுத்த செயினில் நம்ம பட்டர்ஃப்ளை சாம்ஸ் வச்சு இப்போ அட்டாச் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு ஜம்ப்ரிங் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஜம்ப்ரிங்குள்ளே செயின் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பட்டர்ஃப்ளை சாம்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, பட்டர்ஃப்ளை சாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஜம்ப்ரிங்கை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் ஒரு ஜம்ப்ரிங்கினுடைய இதை விட இன்னொரு ஜம்ப்ரிங் பாருங்கள், ஒரு முனையை விட இன்னொரு முனை கொஞ்சம் உள்பக்கமாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து ரொம்பவே டைட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த செயின்மே வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் இப்போ நம்ம 2 செயின்மே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜம்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜம்ப்ரிங் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம்.
ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த 2 செயினுமே மேக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த 2 செயினுமே வந்து இந்த ஒரே ஜம்ப் ரிங்குள்ளே நம்ம போட்டுக்க போகிறோம். பாருங்கள், வீடியோவை கிளியராக பாருங்கள். இந்த 2 ஜம்ப் ரிங்கையுமே வந்து இந்த 2 செயினையுமே வந்து நம்ம ஒரே ஜம்ப் ரிங்குள்ளே போட்டுக்க போகிறோம். சரிங்களா, போட்டுட்டோ பாருங்கள், நமக்கு இது போல் தான் இருக்கும். இப்போ நம்ம இதை ப்ரேஸ்லெட்டில் வந்து அட்டாச் பண்ணணும். சரிங்களா, நம்ம எப்பயும் போல் சாம்ஸ் எல்லாம் எப்படி அட்டாச் பண்ணுவோமோ அதே போல் தாங்க. பாருங்கள், என் நாட் வந்து நம்ம எங்கே போட்டிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் அப்படியே வந்து நம்ம எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த ஜம்ப் ரிங்கை அந்த எலாஸ்டிக்கில் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஜம்ப் ரிங்கை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரேஸ்லெட் வந்து மேக் பண்ணிட்டோம். ஜம்ப் ரிங்கை நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பரான ஒரு ப்ரேஸ்லெட் வந்து நம்ம மேக் பண்ணிட்டோம். டபுள் செயின் வச்சு நம்ம மேக் பண்ணியிருக்கோம். பார்த்திங்களா, ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த டைப் ப்ரேஸ்லெட் டுட்டோரியல் போடுங்கன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட நிறைய சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்பவே க்யூட்டாக இருக்குங்க இந்த டைப் ப்ரேஸ்லெட் வந்து. இது போலவே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுலேயே வந்து நம்ம இது போல் டபுள் கலர் பீட் யூஸ் பண்ணியுமே வந்து நம்ம மேக் பண்ணலாம். இப்போ அதையுமே வந்து உங்களுக்கு பாருங்கள், நான் மேலே காட்டியிருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு பிளாக் ஒயிட் இது போல் டபுள் கலர் பீட் யூஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்கேன். செயின் பாருங்கள், இதே போல் டபுள் செயின் யூஸ் பண்ணி தான் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். நம்ம இது போல் டபுள் கலர் பீட் யூஸ் பண்ணியுமே மேக் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த டைப் ப்ரேஸ்லெட்டு. நீங்கள் இது போல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம இதே டைப் ப்ரேஸ்லெட்டில் சிங்கிள் செயின் யூஸ் பண்ணி நம்ம ப்ரேஸ்லெட் மேக் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இது போல் ப்ளைனாக ஒரு ப்ரேஸ்லெட் வந்து மேக் பண்ணியாச்சு. சரிங்களா, அடுத்தது இது போல் செயின் கட் பண்ணி நான் அதுக்கும் மேக் பண்ணி வச்சுட்டேன். பிங்க் கலர் பீட் கொடுத்து அழகாக மேக் பண்ணி வச்சுட்டோங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பட்டர்ஃப்ளை சாம்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த பிங்க் கலர் பீட்க்கு மேட்சிங்காக ஒரு பிங்க் கலர் பட்டர்ஃப்ளை சாம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஜம்ப் ரிங் எடுத்திருக்கேன். சரிங்களா, இப்போ இந்த டைப் ப்ரேஸ்லெட் நம்ம எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு நம்ம நாட் போட்டிருந்தோம் பார்த்திங்களா, நாட் போட்டிருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜம்ப் ரிங் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு சாம்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஜம்ப் ரிங்கை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இது போல் பாருங்கள், ஒரு முனையை விடவும் இன்னொரு முனை கொஞ்சம் உள்ளே வர்ற மாதிரி ஜம்ப் ரிங்கை க்ளோஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப டைட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சாம்ஸ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இது போல் நீங்கள் சாம்ஸ் இல்லாமல் ஒரே சிங்கிள் செயின் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த சிங்கிள் செயினில் பாருங்கள், நான் பீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பீட் வேணாம், உங்களுக்கு வந்து சாம்ஸ் தான் அந்த செயினில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுடைய விருப்பம்தான். சரிங்களா, இப்போ வந்து நான் உங்களுக்கு மேக் பண்ணுற மெத்தட் என்ன அப்படின்றதான் சொல்லி தந்துட்டுருக்கேன். சரிங்களா, நீங்கள் எப்படி தான் செயின் வந்து ஹேங்கிங் கொடுக்குறதா இருந்தாலும் மெத்தட் வந்து ஒன்று தான். சரிங்களா, இது போல் தான் நீங்கள் செயின் வந்து ஹேங்கிங் மாதிரி கொடுக்கணும். சரிங்களா, பாருங்கள், ஜம்ப் ரிங் வந்து நம்ம போட்டு ஒரே ஒரு பீட் வந்து நான் வந்து தள்ளி வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதே சாம்ஸ் பக்கத்துலேயே கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். ஒரு பீட் வந்து தள்ளி ஜம்ப் ரிங் போட்டு செயின் வந்து அந்த ஜம்ப் ரிங்குள்ளே போட்டு ஜம்ப் ரிங்கை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா டைட்டாக ஜம்ப் ரிங்கை க்ளோஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரேஸ்லெட் நம்ம மேக் பண்ணியாச்சு. இந்த டைப் ப்ரேஸ்லெட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது வந்து சிங்கிள் செயின் மட்டும் கொடுத்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். பக்கத்துலேயே வந்து ஒரு சாம்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். இது உங்களுடைய விஷ் தான், உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். சரிங்களா.
இன்றைக்கி நம்ம இந்த 2 டைப் பிரேஸ்லெட்டையுமே எப்படி ஈஸியாக மேக் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இது போல் யூஸ்ஃபுல்லான நியூஸ்க்கு நம்ம எம்டி கேஸ் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா ஒரு ரெட் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரேஸ்லெட் மேக்கிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இல்லை சிஸ்டர், நான் இதை விட டீட்டெயில்டாக பிரேஸ்லெட் மேக்கிங் கற்றுக்கணும் அப்படின்னாலும் நம்ம பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.